இங்க நாகர்கோயில்ல இருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, நல்ல ஊழியம் செய்யற ஃபேமிலி. அவர்களை ஒரு முறை ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அந்த சாப்பாடுல மந்திர பொடி இருந்தது. அன்றையில இருந்து அவர்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை மாறியது. ஊழியம்லாம் டவுனா போச்சு. கையில ₹1 கிடையாது. அப்படி ஆயிட்டாங்க. ஏதோ ஒரு பிசாசின் போராட்டம் இருக்குது. இங்க ஜெபிக்க வந்தாங்க. ஜெபம் பண்ணா அந்த நபருக்குள்ள இருக்கிற பிசாசு தன்னை இவ்வாறு அறிமுகப்படுத்தியது. என் பெயர் அவமானம். மை நேம் இஸ் ஷேம். எதுக்கு வந்திருக்கிற? இந்த குடும்பத்தை அவமானப்படுத்த வந்திருக்கிறேன். எப்படி அவமானப்படுத்துவேன்? இவர்களை குறித்து பலர் இவர்களை தவறா பேசும்படியான அவர்கள் வாயில இருந்து வார்த்தைகளை கொடுப்பேன். மற்றவர்களை அவமானப்படுத்தி பேசுறீங்களா? உங்க மனைவியையோ, பிள்ளைகளையோ, கணவரையோ, உங்கள் உறவினர்களையோ, யாரையோ அவமானப்படுத்தி அவர்களுடைய பழைய பாவங்களை சொல்லி வேணாம், இன்றைக்கு அதை விட்டுடுங்க. அது பிசாசின் ஆயுதம். குற்றம் சாட்டுவது பிசாசின் ஆயுதம். அவமானப்படுத்தி பேசுவது பிசாசின் ஆயுதம். நான் கல்யாணம் கட்டிக்கிட்டு போன புதுசுல என் மாமியார் காட்சியனை எவ்வளவு வேதனைப்படுத்தினா. சில பேர் அதையே இன்னும் சொல்லிட்டு இருப்பாங்க, அதையே இன்னும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. யாரோ ஒருவருடைய தவறை இன்னும் பேசிக்கிட்டே இருப்பீங்க உங்க குடும்பத்துல. அந்த நபர் செத்தே போயிருப்பாங்க, ஆனா அந்த தவறை குறிச்சு உங்க பிள்ளைகளுடைய மனசுல அதை பேசிக்கிட்டே இருப்பீங்க. அவமானப்படுத்துவது அது கர்த்தர் கொடுக்கிற போராயுதம் அல்ல, அது பிசாசின் ஆயுதம். யாரையும் குறித்து தாழ்வா பேசாதீங்க. உங்க வீட்டுல யாரை குறித்தும் தாழ்வா பேச. உங்களுக்கு ஒரு மனுஷனை பிடிக்கலன்னா விட்டுருங்க, அவர்களை குறித்து பேசாதீங்க. அதுதான் பைபிள் சொல்லுது. கூடுமான அளவு சமாதானமா இரு. சமாதானமா இருக்க முடியலையா அவன் எல்லைக்கு போவாத. அந்த நபர்களை குறித்து பேசாத, யோசிக்காத, விட்டு வெளியே வந்துருங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க அவர்களை குறித்து பேசி 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 அவமானப்பட, இது பிசாசின் ஆயுதம்.